My dear students and parents, this is Daniel and welcome back to Vaishnav. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிலேருந்து நிறைய முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. அந்த அப்டேட்டில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஃபார் தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி, என்ஆர்ஐ கேட்டகரி, ஐஆர்டி வார்ட் கோட்டா, சிஎம்சி 20%, சிஎம்சி மைனாரிட்டி நெட்வொர்க், சிஎம்சியினுடைய ஜென்ரல் மெரிட், இந்த மாதிரி நிறைய முக்கியமான அப்டேட் எல்லாம் இதில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சில அடண்டம் அப்படிங்கிறதும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது சில நம்பர்ஸை ரேங்க் லிஸ்ட்டில் உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. சில கேண்டிடேட்ஸ் எல்லாம் புதுசாக உள்ளே வந்திருக்கிறாங்க. ஸோ இதை மாதிரி நிறைய முக்கியமான அப்டேட்லாம் வந்திருக்கு. நாளைக்கு 13ஆம் தேதி மத்தியானம் 12 மணிலேருந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் அஃபீஷியலாக ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட். நீங்கள் இது வரைக்கும் உங்களுடைய ப்ராசஸ் எல்லாம் ஆல்ரெடி சப்மிட் பண்ணி ரேங்க் லிஸ்ட்டில் பேர் வந்துருச்சு அப்படின்னா, நாளையிலேருந்து உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் ஆரம்பிக்க போகுது. ஸோ திஸ் இஸ் த வெரி க்ரூஷியல் டைம். இதுக்கப்புறம் நம்ம நிறைய வீடியோஸ் அப்படிங்கிறது போடுவோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோஃபார் இந்த வீடியோவை நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட 10 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடுனுடைய மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ப்ரொவிஷனல் லிஸ்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. ரேங்க் லிஸ்ட் இருக்கா சார்னு கேட்டிங்கன்னா, எஸ், மிஸ்பா அகாடமிலேருந்து ரேங்க் லிஸ்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிலீஸ் பண்ண போகிறோம். இந்த ரேங்க் லிஸ்ட் பிடிஎஃப் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் சேனல்லையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். மறக்காமல் நீங்கள் அதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மேனேஜ்மெண்ட் கோட்டாக கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். மைனாரிட்டி கேட்டகரி, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அகைன் நம்மளுடைய கிறிஸ்டியன் மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, என்ஆர்ஐ, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காமிச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ அப்படிங்கிறது போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் இந்த மார்க் ரேஞ்சில் இருந்தால் நமக்கு கிறிஸ்டியன் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டிலலாம் சீட்டு கிடைக்கும்னு பதிவு செஞ்சுருந்தோம். ஆஃப்டர் த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து எவ்வளோ மார்க் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காமிச்சிடுறேன். பிஃபோர் தட் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் சில நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காமிச்சிடுறேன். பாருங்கள். எஸ், ஐ ஜஸ்ட் ஷேர் த ஸ்க்ரீன். அந்த ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வில் ப்ரொசீட் வித் த திங். எஸ், தமிழ்நாடு கவுன்சிலிங்குடைய வெப்சைட்டில் நம்ம இருக்கிறோம். எஸ், ஸோ டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வெப்சைட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடண்டம் டு த ரேங்க் லிஸ்ட்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. உதாரணத்துக்கு சிஎம்சியினுடைய மைனாரிட்டி நெட்வொர்க்குக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. இது ரேங்க் லிஸ்ட் கிடையாது, இது எல்லாமே ப்ரொவிஷனல் லிஸ்ட் தான். இது ரேண்டம் ஆர்டரில் தான் இருக்கும். அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லையோ ரேண்டம் ஆர்டர்லையோ ஏதோ ஒரு நம்பர் சீக்வன்ஸில் அவங்க வந்து ரேண்டமாக போட்டிருக்கிறாங்க. இந்த ரேண்டமாக இருக்கிற மாணவர்களுடைய இதை வச்சுட்டு நான் எந்த இடத்துல இருக்கிறேன், உதாரணத்துக்கு என்னோட பேர் வந்து ஒரு 300வது இடத்துல இருக்குது, என்னோட பேர் வந்து ஒரு 200வது இடத்துல இருக்குது அப்படின்னா என்னோட ரேங்க் 200 அப்படின்னு கேட்டால் கிடையாது. அந்த ரேங்க் லிஸ்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கிறோம். அதை நான் உங்களுக்கு பிடிஎஃப்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இப்போ தெலுங்கு மைனாரிட்டி, ஸ்டாஃப் கோட்டா எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனல் லிஸ்ட் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட்டை வச்சு வாட் மிஸ்பா ஹேஸ் டன் இஸ், மிஸ்பா ஹேஸ் கிரியேட்டட் த திங் லைக் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் அந்த ரேங்க் லிஸ்ட் பிடிஎஃபை என்ன பண்ணுறேன் அப்படின்னா காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மலையாளம் மைனாரிட்டியினுடைய ரேங்க் லிஸ்ட். சரிங்களா? எஸ், ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் வந்து மலையாள மைனாரிட்டியினுடைய ரேங்க் லிஸ்ட். ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் பொசிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறாங்க. நான் இந்த ரேங்க் லிஸ்ட்டை நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி என்ஆர்ஐக்கு வந்து ஃபஸ்ட் ரேங்க் யார், செகண்ட் ரேங்க் யார் அப்படிங்கிறத மிஸ்பால இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதனுடைய டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒர்க் பண்ணி அதை பிடிஎஃபாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். அண்ட் அதே மாதிரி கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கும் நம்ம வந்து ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது போட்டிருக்கிறோம். ஸோ கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ ஸ்ட்ரெயிட் அவே நம்ம வந்து கட் ஆஃப் மார்க் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். எஸ், ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங்குடைய எக்ஸாக்ட் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ பேஸ்ட் ஆன் த ரேங்க் லிஸ்ட் தட் வி ஹவ் ஆல்ரெடி ஜென்ரேட்டட், நமக்கு வந்து ஒட்டுமொத்தமாக தெலுங்கு மைனாரிட்டியில் இருக்கக்கூடிய இடங்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த அனாலிசிஸின் அடிப்படையில் தான் இந்த டேட்டா அப்படிங்கிறது எடுக்கிறோம். உதாரணத்துக்கு கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் ஒட்டுமொத்தமாக ப்ரைவேட் காலேஜஸில் சிஎம்சி வெள்ளூரை தவிர நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இடங்களுடைய எண்ணிக்கை ஆஸ் பர் லாஸ்ட் இயர் சீட் மேட்ரிக்ஸ் 82 சீட் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ அந்த 82 சீட்டு அப்படிங்கிறதுக்கு கிறிஸ்டியன் மைனாரிட்டியினுடைய ரேங்க் லிஸ்ட்டை வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு ரேங்க் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 240 பேர் கிட்ட பார்த்தீங்கன்னா 500 மார்க்குக்கு மேலேயே இருக்கிறாங்க. 490 மார்க்குக்கு மேலே இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் கோட்டாவே கிடைக்கும்.
அவங்க சிஎம்சி வெள்ளூர் டார்கெட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ரீசனுக்காக அப்ளை பண்ணியிருந்திருக்கலாம். பட் இந்த ஜென்ரல் கேட்டகரி 600 மார்க் வாங்கியிருக்கிற மாணவர்கள், 550 மார்க் வாங்கியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து நமக்கு பனிமலர் மாதாவை எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால இந்த 82 இடங்கள் நமக்கு தமிழ்நாட்டில் உள்ள பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு இருக்குது. பிரைவேட் யூனிவர்சிட்டியில் இன்னும் கொஞ்சம் சீட் இருக்குது. ஸோ பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் நமக்கு சேரணும் அப்படின்னா, இந்த 82 மாணவர்களை மட்டுமே வச்சு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 430, 435 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு மார்க் அப்படிங்கிறது வருது. ஸோ அந்த மார்க்கை இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி நம்ம வந்து எல்லாருமே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வரமாட்டாங்க இல்லையா? ஃபீஸ் கட்டக்கூடிய அந்த ஃபினான்ஷியலாக பட்ஜெட் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பற்றி யோசிப்பாங்க அப்படிங்கிறதுனால, இந்த கட் ஆஃப் மார்க்கில் இன்னும் கொஞ்சம் ரிடக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ சம்வேர் பிட்வீன் 410லேருந்து 420 வரைக்கும் கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் இருந்தால் சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய கால்குலேஷனாக இருக்குது, இனிஷியல் கால்குலேஷனுங்க. தெலுங்கு மைனாரிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 320 இடங்கள் அப்படிங்கிறது இருக்குது பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸில். பிரைவேட் யூனிவர்சிட்டிஸில் இப்போ 2 காலேஜ் தெலுங்கு மைனாரிட்டியிலேருந்து டீம்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால இந்த வருஷம் சீட் மேட்ரிக்ஸ் வரணும். அதனால பிரைவேட் யூனிவர்சிட்டி நான் இந்த இடத்துல போடல. பிரைவேட் காலேஜை மட்டும் நான் போடுறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம போன இதுக்கு முன்னாடி நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே 300 மார்க் மேலே இருந்தால் தெலுங்கு மைனாரிட்டியில் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதனுடைய சினாரியோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. 300 மார்க்குக்கு மேலே இருந்தால் சீட்டு கிடைக்கும். எக்ஸாக்டாக ஈஸியாக கிடைக்கும்னா ஒரு 380க்கு மேலே நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஷியோராக சீட்டு கிடைக்கிறது, தெலுங்கு மைனாரிட்டியில் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். 300 வரைக்கும் கூட இது குறையலாம். ஏன்னா எல்லாருமே இந்த ஃபீஸ் கட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வருஷத்துக்கு ரூ. 20,00,000 ரூ. 22,00,000 கட்டுறதுக்கு தயாராக இருப்பாங்களான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது மாறலாம். மலையாள மைனாரிட்டி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 150 மாணவர்கள் 140 மாணவர்களோ தான் மொத்தமாக வராங்க. ஆனால் இருக்கக்கூடிய இடங்கள் கம்மியாக இருந்தாலுமே கூட எல்லாருமே அதே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போக மாட்டாங்க. கன்னியாகுமரி, மூகாம்பிகாவை வந்து எடுப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகமான ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் எல்லா வருஷமும் இது வரைக்கும் வந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நீட்டில் குவாலிஃபைங் மார்க் வாங்கியிருக்கிறீங்களா, மலையாள மைனாரிட்டி வச்சுருக்கீங்களா, உங்களுக்கு சீட்டு கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனுக்கு வர முடியும். இப்போ பிஎஸ்ஜி, கேஎம்சிஹெச் அண்டு வேலம்மாள், எஸ்ஆர்எம் இந்த மாதிரி ஒரு டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய சில ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ் வந்து அதிகமான விருப்பம் அப்படிங்கிறது செலுத்துவாங்க. இப்போ இந்த என்ஆர்ஐ கேண்டிடேட்டாக நீங்கள் இருக்கீங்க அண்ட் இஃப் யூ ஆர் எய்மிங் ஒன்லி ஃபார் பிஎஸ்ஜி அண்ட் கேஎம்சிஹெச் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இடங்களுடைய எண்ணிக்கையே பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜியில் 38 என்ஆர்ஐ சீட் இருக்குது. அதே மாதிரி கேஎம்சிஹெச்ல பார்த்தீங்க அப்படின்னா சம்வேர் பிட்வீன் நமக்கு வந்து எஸ். ஸோ பிஎஸ்ஜியில் வந்து என்ஆர்ஐ சீட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 38 சீட் அப்படிங்கிறது இருக்குங்க. அண்டு கேஎம்சிஹெச்சை பொறுத்த வரைக்கும் என்ஆர்ஐ சீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23 சீட் இருக்குது. ஸோ 40, 60, 65 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 70 சீட்டுன்னு கூட வச்சுக்கலாம். இந்த 70 ரேக்குக்குள்ளே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் பிஎஸ்ஜி கேஎம்சிஹெச் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் இந்த என்ஆர்ஐலையுமே நல்ல மார்க் வாங்கின மாணவர்கள்லாம் நிறைய பேர் இந்த இடத்துல உள்ளே வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாம் இதில் வருவாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, அசம்ஷனுக்கு வர வேண்டியதில்லை. ஸோ சம்வேர் பிட்வீன் ஒரு 150 ரேங்க் வரைக்கும் நீங்கள் என்ஆர்ஐயில் ஒரு 130 வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னா கூட பிஎஸ்ஜி கேஎம்சிஹெச் நீங்கள் சம்டைம்ஸ் எதிர்பார்க்கலாம். ஷியோராக கிடைக்கக்கூடியது வந்து ஒரு 100க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா பிஎஸ்ஜி கேஎம்சிஹெச்சில் என்ஆர்ஐயில் சீட்டு கிடைக்கும். மற்ற எந்த காலேஜ் கிடைச்சாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் குவாலிஃபைங் மார்க் இருந்தாலே உங்களுக்கு என்ஆர்ஐ கேட்டகரியில் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் சீட்டுங்கிறது கன்ஃபார்மாக கிடச்சிரும். ஸோ இதான் இப்போதைக்கு வந்திருக்கிற அவுட்கம். இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவினுடைய மைனாரிட்டி கேட்டகரிஸ் அண்ட் என்ஆர்ஐ கேட்டகரிஸுடைய ரேங்க் லிஸ்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணி நீங்கள் அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க. சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலை பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவ கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ட்ரை பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.